நம்ம ட்ரேடிங் அப்படிங்கிறது இன்ட்ராடே பண்ணுறீங்களோ இல்லை ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்களோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணணும். அப்போ தான் நம்ம கன்சிஸ்டன்சியாக நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். பிகாஸ் இப்போ எமோஷன்ஸ் ப்ளே ஆகுது இல்லை ஃபியர் வருது அப்படின்னாலே நம்மளால் கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியாது. அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். விச் மீன்ஸ் ரொட்டீன் ஒரு ரொட்டீன் இருக்கணும். என்னோட ரொட்டீன் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது டேக்அவே இருந்ததுன்னா உங்கள் சிஸ்டமையும் உங்களோட ரொட்டீனையும் டெவலப் பண்ணுங்கள். நான் பண்ணுறது ஸ்விங் ட்ரேடிங் தான். ஸோ என்னோட ரெகுலர் ரொட்டீன் என்ன அப்படின்னா, நான் ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு மார்க்கெட்டில் என்னோட ட்ரேடுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1/2 hour தான் இருக்கும். இந்த 1/2 hourல நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் என்னை பொறுத்தளவுக்கு என்னோடய ஒர்க்கே வீக்கெண்ட்ஸில் தான் இருக்கும். வீக்கெண்ட்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெகுலராக இப்போ பாருங்கள், ஒவ்வொரு வீக்குமே நான் மார்க்கெட்டை நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் அனலைசிஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனோட ட்ரெண்டு தெரிஞ்சுக்குவேன். அதனோட ட்ரெண்டு தெரிஞ்சுட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேடு எடுக்கணுமா எடுக்க வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவேன். மார்க்கெட் ஃபேவராக இருந்தால் மட்டும்தான் நான் ட்ரேட் எடுக்க போகிறேன். அதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுதான் நம்மளுக்கு ப்ராடர் மார்க்கெட், நம்ம ட்ரேட் எடுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இப்போ ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போது நிஃப்டி ட்ரெண்டில் இருக்க போகுது. ஸோ அதை ஓரியன்டாக அதுக்கு ஃபேவராக என்னென்ன செக்டார் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதாவது இண்டெக்ஸஸ், அந்த செக்டாரை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸஸ், உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் தான் ஸ்விங் ட்ரேடிங் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் டன் ஆகிடும். ஸோ சாட்டர்டே எனக்கு இப்போது மார்க்கெட் நல்லா ஃபேவராக இருக்குது அப்படின்னா எனக்கு அதிக டைம் எடுத்துக்கும் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு. நான் எல்லா செக்டாரையும் பார்க்கணும், அந்த செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ பியர் கம்பேரிசன் எல்லாமே பார்த்துட்டு எது பொட்டன்ஷியல் ஸ்டாக் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி லிஸ்ட் எடுக்கணும். நான் வீக்லி அனாலிசிஸ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீக் பண்ணது என்ன நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். அதுக்கப்புறம் அதாவது ஏதாவது புதுசாக நம்ம இது ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் அதை ஸ்டாப் பண்ணணும். அப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன், நம்ம அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத போட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் நிஃப்டி அனலிசிஸ் பண்ண போகிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்ம பாசிட்டிவ் சைடு நிஃப்டியில் என்ன இருக்குது, நெகட்டிவ் சைடு. நான் எப்படியுமே புல் சைடு மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன். அதாவது பையிங் மட்டும் தான் பண்ணுவேன், செல்லிங் பண்ண மாட்டேன். ஸ்விங் ட்ரேடை பொறுத்தளவுக்கு செல்லிங் நோ செல்லிங். ஸோ அதனால் என்னென்னா, பாசிட்டிவ் அப்படின்னா புல் சைடு என்ன பாசிட்டிவ், நெகட்டிவ்னா ஆப்போசிட் சைடு. ஓகேங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அதை வச்சு கன்க்ளூஷன் பண்ணுவேன், அப் சைடு பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சைக்காலஜி அனாலிசிஸ் பண்ணுவேன். இப்போ இன்கேஸ் நான் ஒரு ஸ்ட்ராங் புல் மைண்ட் எப்படி இருக்கும், அதுவே வீக் புல் மைண்ட் எப்படி இருக்கும், அப்படியே ஆப்போசிட் சைடு பியர், ஸ்ட்ராங் பியர் எப்படி இருப்பாங்க, வீக் பியர் எப்படி இருப்பாங்க. ஸோ அவங்க எங்கே ட்ராப் ஆவாங்க அப்படின்னு சைக்காலஜிக்கலாக அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து நான் திங்க் பண்ணி பார்ப்பேன். ஸோ அப்படி திங்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஃபைனல் பிளான், அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேட், ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். ஸோ இது டெக்னிக்கல். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிறது டெக்னிக்கல், அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கல், அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் பிளான். ஸோ இதுக்கப்புறம் இது ஃபைனல் பிளான் நம்ம ஓகே ப்ரெஸ் பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நான் அதுக்கப்புறம் ஃபர்தராக இண்டெக்ஸ் எல்லாம் அனலைசிஸ் பண்ண போவேன். இப்போ இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுவேன். ஒரு 1/2 hourலேருந்து 1 hourக்குள்ளே இது 1/2 hourல நிஃப்டி முடிச்சிடலாம், பேங்க் நிஃப்டி ஒரு 1/2 hourல முடிச்சிடலாம். ஸோ இதுதான். இப்போ அதே மாதிரி சேம் அனலிசிஸ் தான் பேங்க் நிஃப்டிக்கும். அதுக்கப்புறம் இப்போ இன்கேஸ் இண்டெக்ஸ் ஏதாவது நல்லா இருக்குது அப்படின்னா நான் இந்த இண்டெக்ஸை லிஸ்ட் பண்ணுவேன். இண்டெக்ஸ் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டாக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் பிளானை போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கிளியர் மைண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரி க்ரைட்டீரியான்னு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இது எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா என்ட்ரி க்ரைட்டீரியா பார்ப்பேன். இந்த ரூல்ஸ் நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எழுதிட்டு ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து என்ட்ரி எக்ஸிட் வரைக்கும் கிளியராக எல்லாத்தையுமே போட்டுருவேன். அதுக்கப்புறம் ட்ராக்கிங் பர்பஸ் எல்லாமே போட்டுருவேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு என்னோடய ட்ரேட் செட்டப் எல்லாமே கிடைக்குது அப்படின்னா அந்த இதை மட்டுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இது ஸ்டாக் எப்போ மீட் ஆகுது, என்ட்ரி எப்போ மீட் ஆகுது, என்ட்ரி போடுறது, அது மட்டும் தான் வேலை இருக்கும். ஸோ அதனால் வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜஸ்ட்டு
மார்க்கெட்டை பார்ப்பேன், ஸ்டாக்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸை பார்ப்பேன். ஓகே, என்ட்ரி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு என்ட்ரி பண்ணணுமா பண்ண வேணாமா. ஸோ இது மட்டும்தான் வீக் டேஸில் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு பெரிய டைம் இருக்காது, இந்த பெரிய டைம் எடுத்துக்காது. ஸோ இந்த ரொட்டீன் பண்ணும்போது எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைச்சிச்சு அப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரீடம் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி. இப்போ எனக்கு வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. இப்போ இதுதான் என்ட்ரி, இதுதான் எக்ஸிட்டுங்கிறது தெரிஞ்சிருச்சு. நான் என்ட்ரி ஆக போகிறேன், மார்க்கெட்டில் பார்க்க போகிறதில்ல. என்ட்ரி ஆகிட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் டே க்ளோசஸ்லாம் பார்ப்பேன். டெய்லி கேண்டில் வச்சு தான் பார்க்க போகிறது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ், அதாவது வந்து இது வந்து ஒரு பேசிவ் இன்கம். ஸோ நம்ம மெயின் ஜாப் ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் டெவலப் பண்ணிடுறதுக்கப்புறம் எனக்கு வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் வேலை இருக்கும். வீக் டேஸில் வந்து ஜஸ்ட்டு ஆர்டரை போடுறது மட்டும்தான் வேலை. அதாவது காலையில் என்னோட எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ என்னென்ன பொசிஷனில் இருக்குது, நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம், அதுபடி எக்ஸிக்யூட் பண்ணோமா அப்படிங்கிறது மட்டும்தான் போடுவேன். இதனால நம்மளுக்கு மைண்டு ஒரு கிளட்டரே இல்லாமல், எமோஷன்ஸ் எந்த இதுவுமே இல்லாமல், நம்ம இதை பார்த்துக்கவே வேண்டியதில்லை. எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், மார்க்கெட் ஃபேவராக இருந்தால் மட்டும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து பிளான் தான். ஸோ நம்ம அதை போட்டு விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சிட்ருக்கலாம். ஸோ நிறையா புக் படிக்கிறதுக்கு டைம் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே டைம் இருக்குது. பை ட்ரேடிங்லேயும் ஒரு ஏர்னிங் வர மாதிரி இருக்குது. நான் 7 வருஷமாக லாஸ் பண்ணிட்டு எந்த சிஸ்டமே ஃபாலோ பண்ணாமல் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கடைசி 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னால் பண்ண முடியுதுன்னா உங்களாலேயும் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் முதல்லே ஒரு ப்ராசஸ் டெவலப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி தான் உங்களோட சிஸ்டமும் டெவலப் ஆகிட்டு உங்களுக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட் டெவலப் ஆகும். நீங்கள் என்ன மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இல்லை ப்ராசஸே ஃபாலோ பண்ணுறது இல்லையா, எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்கன்ட்டு. இது வேறு யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.